ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட அந்த 41 பேரில் 31 பேருக்கு அரசு பணியை முதலமைச்சர் வழங்குகிறார். இது சட்ட ரீதியான சிக்கல் இருக்கிறதா? இதை எப்படி அணுக வேண்டும்? நீதிமன்றம் இதை எப்படி அணுகியிருக்கிறது? ஒரு கட்சி கூட்டத்திற்கு உயிர் மாண்டவர்களுக்கு அரசு பணி கொடுப்பதை எப்படி பார்க்கணும்? இதற்கு முன்னுதாரணங்கள் இருக்கிறதா என்பதெல்லாம் குறித்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் விளக்குவதற்காக உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் அருண் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். வாருங்கள், அவரிடம் நமது ஐயங்களை கேட்கலாம். வணக்கம். உயர் நீதிமன்றம் இந்த கேஸை எப்படி பார்த்துருக்கு? இது அட்மிட் பண்றாங்களா? இதான். ஏன்னா பலரும் இதை கேட்பது, ஒரு அரசு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இறந்து போவது என்பது வேற. அந்த நிகழ்ச்சி நடத்தும் போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் கூட கிடையாது, ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஒரு அரசியல் கட்சி ஏற்பாடு செய்த ஒரு கூட்டத்தில் இறந்து போனவர்களுக்கு நாம் தியாகிகளாகவோ பாதிக்கப்பட்டவர்களாகவோ கணக்கு கொள்ள முடியுமா? அது அரசு பணத்திலிருந்து செலவு பண்ண முடியுமா? அரசு வேலை வாய்ப்பு இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்களா? இதுக்கு முன்னுதாரணம் இருக்கா? இந்த கேள்வியை தான் எல்லாரும் கேட்குறாங்க. அதை நீங்க ஒரு விளக்கிட்டீங்கன்னா நம்ம அதுக்குள்ள போகலாம். நம்ம கரெக்டா கேட்டீங்க. அதாவது இந்த 2021 தமிழ்நாடு அரசு ஒரு பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இந்த கம்பேஷனட் கிரவுண்ட்ல யாருக்கெல்லாம் தகுதி உள்ளவங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கம்பேஷனட் கிரவுண்டு கீழே இந்த சம்பவம் வருமா, இதுல பாதிக்கப்பட்டவங்க வருவாங்களா அப்படின்றது இந்த தவைக்க அரசு இன்னைக்கு நீதிமன்றத்தில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல இறந்தவங்களுக்கு 16 பேருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆகும், ஒருத்தருக்கு டிரைவர் ஆகும், ஜீப் டிரைவர் ஆகும், ரூரல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் பல்வேறு துறையிலையும் வேலை கொடுத்துருக்காங்க, போன திமுக அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா, அது ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டம். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் என்பது ஒரு பாசிசத்துக்கு எதிரான ஒரு போராட்டம், ஒரு அரச பயங்கரவாதத்துக்கு எதிரான போராட்டம், வாழ் உரிமைக்கு எதிரான போராட்டம். ஏன்னா அந்த மாதிரியான விஷவாயுனால பல்வேறு பேர் பாதிக்கப்பட்டுருவாங்க, எதிர்கால தலைமுறை பாதிக்கப்பட்டும். ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்காக, நீடித்த வளர்ச்சிக்காக, அப்படி இல்லாத ஒரு சூழல் வந்துடக்கூடாது, இயற்கையை பாதுகாக்கணும் அப்படின்ற அடிப்படையில் நடந்த ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை இந்த மாதிரி ஒரு நடிகரை பார்க்க போய் இறந்தவங்களோட நீங்க கம்பேர் பண்றதே தவறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வழக்கு போட்டிருக்காங்க. இந்த வழக்குல இன்னைக்கு உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு பாலிசி டிசிஷன்ல நம்ம தலையிடுறது சரியாக இருக்காது. ஆனா இந்த அப்பாயின்மெண்ட்டை பொறுத்த மட்டும் என்ன பண்ணணும்னா, இந்த நீங்க கொடுக்கறது டெம்பரரி அப்பாயின்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூட சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்றாங்க. நீதிமன்றத்தோட விசாரணைக்கு உட்பட்டது, நீதிமன்றத்தோட ஆய்வுக்கு உட்பட்டது. இந்த வழக்குல இந்த 31 பேருக்கு கொடுக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பு என்பது அவங்களோட தகுதியான அந்த கம்பேஷனட் கிரவுண்டு கீழே வருதா, கருணை அடிப்படையில வேலை கொடுக்கக்கூடிய அந்த வரையறைகளுக்கு உட்பட்டு தான் இவங்க வேலையை கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்த்து ஆய்வு பண்ணி அதன் பிறகுதான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுமே தவிர, எடுத்த உடனே இந்த அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது ஏத்துக்க முடியாது தீர்ப்புல சொல்றாங்க. அப்படி ஆமா, அது சொல்லியிருக்காங்க. அது சொல்லிதான் இந்த டெம்பரரி அப்பாயின்மெண்டா நீங்க கொடுங்க. அதாவது இந்த அவங்க ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குறதுக்கு முன்னாடியே, முதல் மாத சேலரி வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த வழக்கு ஜூலை 21 வழக்கு எடுத்துக்கிறேன்னு இருக்காங்க. ஜூலை 21 வழக்கு வரப்போகுது. அதுக்குள்ள அரசு தரப்புல இருந்து பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டு அதோடு இல்லாம இப்ப இன்னும் ஒரு வாரத்துல, ஆமா ஒரு வாரத்துல ஜூலை 21 அவங்க பதில் மனு தாக்கல், ஜூலை 21 பதில் மனு தாக்கல் செய்யணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் அரசு தரப்பு தானே தாக்கல் செய்யணும். ஆமா, அரசு தரப்பு தான் தாக்கல் செய்யணும். அரசு தரப்பு தான் தாக்கல் செய்யணும். அதோடு மட்டும் இல்லாம இவங்க இம்ப்ளீடும் மற்ற யாரெல்லாம் இம்ப்ளீட் பண்ணுமோ அவங்க எல்லாரையும் இம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திய அரசோடைய பிரதிநிதிகளை இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த வழக்குல. இவங்க எத்தனை பேர் போட்டாங்க? 6 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், செக்ரட்டரி, ஹோம் டிபார்ட்மெண்ட், அப்புறம் ஹியூமன் ரிசோர்சஸ், சீஃப் செக்ரட்டரி எல்லாரையும் போட்டு இல்லாம இந்திய அரசையும் இதுல சிபிஐயும் இம்ப்ளீட் பண்ணிருக்காங்க இந்த வழக்குல. அதோடு மட்டும் இல்லாம இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஆன அப்பாயின்மெண்ட்டை கொடுக்கும்போது அதுக்கான வரைவிலக்கணம் ஒன்று இருக்கு, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதை நாங்க ஆய்வுக்கு உட்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வழக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் இப்ப ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆமா, இப்ப அவங்க இப்ப ஜாப் ஆர்டர் கிடையாது, இப்ப அதான் பர்மனன்ட் டெம்பரரியா கொடுத்துட்டாங்க. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஃபர்ஸ்ட் டிரான் சேலரி, முதல் மாத ஊதியத்தை வாங்குவதற்கு முன்னாடியே இந்த வழக்கு எடுத்து விசாரிச்சிருவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப அந்த வழக்குல இல்லைன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் முடிஞ்சு. ஆமா, முடிஞ்சது. அதுதான் அப்படித்தானே அப்படித்தானே பொருள் கொள்ளப்படும். அதாவது யார் வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும், அதுக்கு நம்ம மாற்று கருத்து இல்லை. அவங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும். ரொம்ப பொருளாதார வறிய நிலையில இருந்தாலும் அவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கட்டும், அதுக்கு நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனா இந்த சம்பவம் அதுக்கு தகுதியான ஒரு
சம்பவமா அப்படின்னு ஒன்று பார்க்கணும்ல. பாதிக்கப்பட்டவங்க உண்மையிலேயே வந்து ஒரு போராடி 8 வழிச்சாலைக்கு எதிராக போராடுறான், அதுல வந்து துப்பாக்கி சூடு இறந்து போறான், வந்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராடுறாங்க, அதுல வந்து துப்பாக்கி சூடு இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அனிதா மரணத்துல அவங்களோட அனிதாவுடைய இன்னொரு அண்ணனுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மிகப்பெரிய கல்வி உரிமைக்கு எதிரான ஒரு போராட்டம். அனிதாவுடைய மரணங்கிறது மிகப்பெரிய விழிப்புணர்வு. ஆமா, இருந்தாலும் அனிதாவுடைய முடிவை நம்ம ஏத்துக்கல. ஆனாலும் அது ஒரு கல்வி உரிமைக்கான ஒரு போராட்டமா தான் பாக்குறாங்க. அந்த அடிப்படையில அது வரையும் 12th எழுதுனா டாக்டர் ஆயிடலாம் நம்பிக்கையில இருந்து அந்த குழந்தை கிராமத்துல நம்மள மாதிரி கிராமத்து பிள்ளைங்களும் எப்பனாலும் டாக்டர் ஆயிடலாம். ஒருவேளை அந்த அந்த குடும்பம் ஒரு இழப்பு தான். ஏன்னா இவங்க அந்த நீட்டு கொண்டு வரலன்னா கிராமத்துல இருந்து இந்த மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா டாக்டர்கள் உருவாக்கிட்டு இருந்த மண்ணு தான் தமிழ்நாடு. அரியலூர்ல இருந்து, விழுப்புரத்துல இருந்து, தர்மபுரியில இருந்து, தஞ்சை, எல்லா ஊர்ல இருந்தும் கிராமத்துல இருந்து இங்கிலீஷ் சரியா பேச தெரியாத முதல் ஃபர்ஸ்ட் இயர்ல MBBS சேர்ந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய டாக்டர் ஆகி ஃபாரின்லாம் போயிருக்காங்க. ஆனா நீட் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படியே ஸ்டாப். கொடுமைகள் நடந்தது. அப்ப அந்த ஒரு தலைமுறையே பாதிக்கப்பட்டிருக்கல. அந்த குழந்தை அவளை நல்லா படிச்சதுக்கு அர்த்தமே இல்லாம. அப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு இழப்பு கொடுத்தலையா ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா இங்க லாஜிக் இருக்கா அப்படின்றதான் கேள்வியா இருக்கு. இவங்க இந்த 31 பேருக்கு வந்து எப்படி முழுக்க முழுக்க ஒரு நடிகரை பார்க்க போய் அதுல இறந்துருக்காங்க. இப்ப அவங்க ஆட்சிக்கு வந்ததுனால தான் இப்ப வந்து இந்த வேலைவாய்ப்பு கிடைக்குது. அப்ப எக்ஸ்கிரேஷியான்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப பாதிக்கப்பட்டவங்க எல்லா இடங்களையும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப வந்து கள்ளக்குறிச்சியில வந்து விஷ சாராயம் குடிச்சு இறந்து போனாங்க. அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அரசு வந்து நிதி உதவி பண்ணியிருக்கு. அவங்க பொருளாதார குடும்பத்தோட ஆர்பன்ஸ் ஜஸ்டிஸ் வேலைவாய்ப்பு கொடுத்தாங்களா? வேலைவாய்ப்பு இல்ல, ஆனா அரசு பணத்துல அவங்களுக்கு வந்து கட்சி பணம் இல்ல, அரசோட பணத்தை வந்து கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு காம்பன்சேஷன் மாதிரி கொடுத்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு நிதி உதவி பண்றதுக்கு அந்த குடும்பம் கஷ்டப்பட அதுவே விமர்சனம் ஆச்சுல. ஆமா, அதுவே இவன் திமிருக்கு கள்ளச்சாரம் குடிச்சு சாவான், மக்கள் வரிப்பணத்துல இருந்து இதுக்கு இதான, அதுவுமே விமர்சனம் தானே. ஆமா, அது என்னன்னா ஆர்பன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ்னு ஒண்ணு உண்டு. அந்த ஆர்பன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சம்பவத்துல ஒருத்தவங்க இறந்து போயிடுறாங்க. அதன் பிறகு அந்த குடும்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த குடும்பத்தோட பிரதிநிதிகள், அந்த குடும்பத்தோட மகள், அந்த மனைவிமார்கள், அவங்க எல்லாம் என்ன தப்பு பண்ணாங்க? அதாவது வந்து ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க தவறு பண்ணி இறந்து போயிட்டாங்க, அவங்கள ஒரு சூழ்நிலை இறந்து போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்துல உள்ள அந்த மனைவி, மக்கள், மகன், அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அவங்களோட எதிர்காலம் வந்து பாதிக்கப்படுது இல்லையா? அதனால அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் வேணும், ஒரு ஏதாவது வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து அரசு வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் பெங்கால்லாம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வழக்குல வந்து பாதிக்கப்பட்டு கள்ளச்சாராய வழக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு பாதிக்கப்பட்டு போயிட்டாங்கன்னா அவங்களை வந்து அரசு வந்து தத்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில அரசோட தொடர்புடையதா இருக்கணும்ல. ஆமா, இப்ப கள்ளச்சாராயம் கூட அது ஒரு வகையில இந்த அரசு காவல்துறையின் மெத்தன போக்கு, ஏதோ ஒரு அரசு தொடர்புடையதா இருக்கு. ஆமா, காவல்துறை அதை வந்து நம்ம மத்தவே சொல்றான். ஏன்டா எவனோ ஒருத்தன் சாராய குடிச்சு போவான், அவனுக்கு நீ 10 லட்சம் 20 லட்சம் கொடுப்பியா? இது என்னதுன்னு அது ஒரு சட்ட ரீதியா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா கூட தார்மீக அடிப்படையில மக்கள் கேட்கறாங்கல்ல. ஆமா, கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்திருக்கான், பெரிய நாட்டுக்கு தியாகியாவன், இயல்பான மரணம் கூட இல்ல. அப்புறம் சில பேர் அந்த பொண்டாட்டி பிள்ளை அந்த குழந்தை முகத்தை பாரியா, என்னையா பண்ண அந்த குழந்தை அப்ப இப்படி பண்ணது, இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா இதுல எப்படி அந்த கிரவுண்ட் வருங்கிறதா இல்ல, அரசோட தொடர்பே இல்லை. இதுல ஒரு பெரிய குடும்பம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்டு அந்த பெற்ற தாய்மார்கள் எல்லாம் வருத்தப்படல. விஜய்க்காக வந்து ஒரு குழந்தை இறந்து போனா ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவரை கிட்டக்க பார்த்து வேற ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து எந்த விதத்துல ஒரு மனிதாபிமானத்துக்கும் எதிரான ஒரு செயல் அந்த வார்த்தை இல்லையா? அது ஒரு குழந்தை வந்து பெற்றெடுக்கிறது இன்னைக்கு ஃபெர்டிலிட்டி சென்டர்ல வந்து ஏகப்பட்டது இருக்கு. தமிழ்நாடு முழுக்க ஃபெர்டிலிட்டி சென்டர் தான் அதிகமா இருக்கு. அதுலதான் வந்து அது ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. வருமானம் கொடுக்கக்கூடிய இந்த குழந்தை பெற்று எடுக்கிறதுங்கிறது வந்து செவிலி தாயின்னு பேரு அவங்களுக்கு. மருத்துவ அப்ப அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் போது அதை வந்து கேள்வி குறிப்பாடுத்துற மகள் எனக்கு வந்துடுச்சு. ஆனா இவ்வளோ நெருக்கடி உள்ள சூழல்ல ஒரு குழந்தை பெற்றுக்கிறது வந்து சாதாரணமா துச்சமா கருதிட்டு விஜய்க்காக நாங்க இன்னொரு குழந்தை கூட பெற்றிருப்போம், செத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல் மனதோட சொல்லக்கூடிய இந்த நபர்களுக்காக வேலை வாய்ப்பு கொடுக்கறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் எல்லா மக்களும் கேட்கறாங்க. பார்வையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் கேட்கறது, இப்ப பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வியா அதுதான் இருக்கு. குழந்தை செத்தா சாகட்டும்னு சொன்னவங்களுக்கு வீட்டுல வேலை வாய்ப்பா? 1.25 வயசு குழந்தை, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது விஜய பார்க்க போன்னு அழுதுச்சா? ஆமா, அதுதான் கேள்வி. இப்போ இதனால்தான் வந்து நீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்க, சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு இருக்காங்க. இது எந்த அடிப்படையில நீங்க கொடுக்குறீங்க? அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணீங்களா? அவங்களோட குடும்ப சூழலை பாத்தீங்களா அப்படின்லாம் கேட்கறாங்க இல்லையா? அதாவது வந்து அரசு வேலையில இருந்து அவங்க வந்து இறந்து போனாலும் அவங்களுக்கே வந்து பல்வேறு
சட்ட வியாக்கியானங்கள்லாம் சொல்லப்படுது. அந்த ஒரு வரைவிலக்கணத்துக்குள்ள அவங்க இருக்காங்களா, அந்த ஏழ்மை நிலைக்குள்ள அவங்க இருக்காங்களா அப்படின்லாம் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது எந்தவித வேலையுமே இல்லாம சும்மா ஒரு வேடிக்கை பார்க்க போய், ஒரு நடிகரை வேடிக்கை பார்க்க போய், அதுல கூட்ட நெரிசல்ல இறந்து போனவங்களுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்கறதுங்கிறது இந்த அரசு வேலைக்காக லட்சம் பேர் வேலை இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிட்டு காத்துட்டு நைட்டு பகலா படிச்சு வேற எந்த வேலைக்கும் போகாம டிஎன்பிசி படிக்கிறது மட்டுமே வேலையா இருப்பாங்க. ஆமா, எங்க வீட்டுல எங்க அக்கா படிக்குது, எங்க அண்ணன் படிச்சுட்டு இருக்காங்க, 3 வருஷம் 4 வருஷம் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கவர்மெண்ட் கிடைச்சிட்டா செட்டில்டு லைஃப் அப்படின்னு. இப்ப அவன் அந்த மாதிரி ஒரு உழைக்கின்ற அந்த இளைஞனுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தான் விஜய பார்க்க போன இந்த கூட்டத்துக்கு கிடைக்கும். இது அவனோட நம்பிக்கை கேள்விக்குள்ளாக்குமா இல்லையா? ஏன்னா நம்ம எதுக்குடா படிக்கணும் அப்படின்ற ஒரு அவனுக்கு ஒரு ஐயப்பாடு வரும்ல. அனாமத்தா எந்த வேலையுமே செய்யாம யாரோ அந்த கூட்டத்துல போய் இறந்து போனவங்களோட குடும்பத்தாருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது உழைக்கிறவங்களுக்கு அந்த வெகுமதி கிடைக்கலையே, அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கலையே அப்படிங்கும்போது அந்த கோபம் வருமா வராதா? அதுதான் மக்களோட கேள்வியா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க நீதிமன்றம் அந்த பார்வையில தான் பாக்குதா? நீதிமன்றம் சட்டத்துக்கு உட்பட்டு, நீதிமன்றம் எப்படி பாக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சட்டத்திற்கு உட்பட்டு அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த கம்பேஷனேட் கிரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த கருணை அடிப்படையில் வேலை வழங்குவதற்கான அந்த வரையறைகளை இவங்க ஃபாலோ பண்ணாங்களா என்னன்னே தெரியல. நாங்க அவங்களே தான் அரசு என்னென்ன வரையறை இருக்கு, என்னென்ன அவங்க ஒரு பெரிய பொருளாதார பின்புலம் இருக்கக்கூடாது, ஏழ்மை நிலையில இருக்கணும், பல அடுக்கு மாடி கொண்ட வீடுகள் இருக்கக்கூடாது, பல சொத்து இருக்கக்கூடாது, அவங்களுக்கு நிலம் இருக்கக்கூடாது, வணிக நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, இப்படி பல்வேறு. அப்பா அரசு பணியில இருக்கும்போது இறந்தா கூட இந்த வரையறை இப்படிதான் பயன் கிடைக்கும். ஆமா, அப்படிதான் கிடைக்கும். குடும்பம் வசதியான குடும்பம் தான் கிடைக்காது. அந்த கிரவுண்ட்லயே அந்த அப்பாயின்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணப்படும். இந்த வேலை வாய்ப்பு ஆனா இது எல்லாருமே சாதாரண கூலி வேலை பார்க்கின்ற தொழிலாளர் தானே போய் இறந்து போனாங்க விஜய் பார்க்க இல்லையா? ஆமா, அது ஒரு சில செய்திகள் இருக்கு. அதுதான் ஆய்வுக்கு உட்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவங்க எல்லாம் ஏழ்மை நிலையில இருக்காங்களா, இதை வசதி வாய்ப்பா இருக்காங்களா அப்படின்னு ஆய்வுக்கு உட்படுத்தப்படணும். அதுக்கப்புறம் தான் வேலைக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சட்டம் சொல்லுது, அதுதான் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு தான் இவங்க வேலை கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. அதனாலதான் அந்த அரசோட கொள்கை முடிவில் நாங்க தலையிட முடியாது. ஆனா அப்பாயின்மெண்ட் இஸ் கன்சர்ன். நாங்க அந்த ரூல்ஸ் படி இவங்க தேர்வு பண்ணாங்களா இல்லையான்னு பார்த்த பிறகுதான் நாங்க இதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. தீர்வு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வேலை கொடுங்க, டெம்பரரியா கொடுங்க, ஆனா இது எங்களுடைய சட்டத்துக்கு உட்பட்டு ஆய்வுக்கு உட்பட்டு தான் இந்த வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும். அந்த யாட்ஸ்டிக் எல்லாம் பார்ப்பாங்க. அந்த யாட்ஸ்டிக் இருக்கு இல்ல. இது எப்படி அரசு பணத்துல இருந்து அரசு வேலை கொடுக்கலாங்கிற கேள்வி கோர்ட்டு கேட்கலையா? இல்ல, அதாவது ஏற்கனவே அதுதான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அவங்க காரணமா காட்டுறாங்கல்ல. அது மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக அவங்க ரவுடித்தனம் பண்ணல. ஆமா, அவங்க கலாட்டா பண்ணல. ஒரு அரசு பயங்கரவாதத்தை எடுத்து அந்த 16 வயசு ஸ்னோலின் போராடினதும், என் குழந்தை செத்தா சாகட்டும், விஜய பக்கத்துல பாக்குறதுக்காக என் குழந்தை செத்து போச்சு பரவாயில்லன்னு சொன்னது எப்படி ஒன்னா இருக்கும்? அது அந்த வாதங்களை 16 வயது ஸ்னோலின் என் தூத்துக்குடி மண்ணை காப்பாத்துறதுக்காக நான் உயிரை விடுதேன் அப்படின்னு சொன்ன அந்த வீரமங்கையும் இதையும் எப்படி நம்ம சமப்படுத்த முடியும்? அது இந்த ஆர்குமெண்ட்லாம் அடுத்த வாரம் வழக்கு வரும், கண்டிப்பா வரும். அதுவும் கம்பேர் பண்ண முடியாதுல்ல. அவங்களே சொல்லியிருக்காங்க. அந்த அரசோட அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் என்ன சொல்றாருன்னா, தூத்துக்குடி சம்பவத்துல நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அது முந்தைய அரசு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க. முந்தைய அரசு சம்பவத்தை செஞ்சுட்டு அதை கொடுக்கல. ஏற்கனவே ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில தான் அந்த சம்பவம் நடந்தது. அதுக்கு ஒரு பரிகாரமா அடுத்து திமுக அரசு கொடுத்துச்சு. ஏடிஎம்கே அரசு கொடுக்கல. இல்ல, அரசு அப்படிங்கிற ஒரு கான்செப்டாவது ஒத்து போகுது. ஆமா, ஸ்டெர்லைட்ங்கிறது ஏதோ ஒண்ணு இந்த மாநில அரசு அங்கீகரிக்கிறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒரு அரசை எதிர்த்து மக்களுக்காக போராடினது, கவர்மெண்ட் வெர்சஸ் பீப்புள் மாதிரி போயிருச்சு. ஆமா, இதுல எங்க அரசு வெர்சஸ் மக்கள் வருதுங்கிற வரவே இல்லை. இப்ப அரசு செய்யணும்னா அரசு தப்பு செஞ்சிருக்கணும், அரசால் பாதிக்கப்பட்டிருக்கணும், அரசுடைய ஏதோ ஒரு திட்டத்தால. இப்ப கள்ளச்சாராய இது கூட காவல்துறையின் மெத்தனங்கிற அடிப்படையில போச்சு. ஆமா, கவர்மெண்ட் செஞ்ச அதுதான். நீ கவர்மெண்ட் தடுத்திருந்தேன்னா நாங்க குடிச்சிருக்க மாட்டோம்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கூட ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா அங்க போலீஸ் ஃபர்தரா நீங்க மூவ் பண்ணாதீங்க, அங்க கூட்டம் அதிகமா இருக்கு, நீங்க மூவ் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க. அரசு தரப்புல உள்ள காவல்துறையினர் இன்னைக்கு இவர் விஜய் என்ன பண்றாரு, காவல்துறையினர் அவங்கதான் காரணம் நாசுக்கா கூட்டி போய் ஏமாத்தி விட்டுட்டாங்கன்னு பேசுறாரு. அப்படி சொல்றாருல. பெரம்பலூர்ல என்ன வர வேணாம்னு சொன்னாங்க, இங்கேயே என்ன வர வச்சாங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்கதான் உங்களை போக வேணாம்னு சொன்னாங்கல்ல, நீங்க இங்கேயே நின்று பேசுங்க, உள்ள போகாதீங்க, கூட்டம் அதிகமா. போலீஸோட ரோல் சரியில்லைங்கிற மாதிரி கொண்டு போய் அதனால இறந்தாங்க கொண்டு போறாங்க. அப்படிதானே அவர் சொல்றாரு. இன்னைக்கு அவர் தான் கோர்ட்ல வாதமும் அப்படிதான் அரசு தரப்பு வைக்கிறாங்க. அது அந்த அளவுக்கு இன்னும் போகல. கோர்ட்ல இருந்து அந்த ஆர்குமெண்ட்ல அவங்க என்ன எடுத்து வைக்கல. அடுத்த முறை தான் 21ஆம் தேதி தான் இப்பதானே முதலமைச்சர் அதை பத்தி பேசியிருக்காரு. இதுக்கப்புறம் தானே இதை பத்தி அவங்க பேசுவாங்க. முதல்வரோட வாதம் என்ன இருக்கோ அதுதானே நீதிமன்றத்துல பிரதிபலிக்கும். இப்ப இவர் என்ன சொல்றாரு, இவங்கதான் அதுக்கு காரணம்,
அவர் காரணமே இல்லை, விஜய் முதலமைச்சர் காரணமே இல்லை, இது காரணம் வந்து முன்னாடி இருந்த காவல்துறை தான், முன்னாடி இருந்த அரசோட காவல்துறை தான் காரணம்னு சொல்றாரு. அது எப்படி காரணமா இருக்க முடியும்? உங்களாம் போவேனான்னு சொல்லிட்டாங்களா? நீங்க எதுக்கு போனீங்க? ஏன் வந்து அந்த அவங்க சொன்ன வார்த்தையை மீறி போனீங்க? காவல்துறை வந்து அவங்க நண்டிலாம் நான் சொன்னா அவங்களை வந்து எங்களுக்கு சரியா வழி நடத்தல அப்படின்னு சொல்றாரு. ஏமாந்துட்டேன், நம்பி போயிட்டேங்க. அது எப்படி இப்படி சொல்ல முடியும்? அவங்க தான் போகாதீங்கன்னு சொன்னாங்க, நீங்க இங்கே நின்று பேசுங்கன்னாங்க. மறுபடியும் சொன்னதை தாண்டி இவங்க தான் வந்து முன்னேறி போய் அந்த எந்த இடத்துல பேசினாரோ அந்த இடத்துல பிரச்சனை வரும்னு சொன்ன பிறகும் அங்க போய் பேசியிருக்காரு. இப்ப எப்படி வந்து அரசு வந்து இதுல வந்து மெத்தனை போக்கால இப்படி நடந்துன்னு சொல்ல முடியும்? இதுக்கு எப்படி அரசு காரணமா இருக்கும்? அரசு வந்து மெத்தனை போக்கின் காரணமாக ஒரு சம்பவம் நடந்தது, அதன் காரணமாக வந்து நாங்க வேலை கொடுக்குறோம்னு சொன்னா பரவாயில்ல. அரசு செய்யவே இல்லையா? நீங்க உங்களோட தவறின் காரணமாக நீங்க வந்து இத்தனை உயிர் போறதுக்கு காரணமா இருந்துட்டு இன்னைக்கு வந்து மாத்தி பேசுறதுங்கிறது வந்து மக்கள் நம்ப மாட்டாங்கல்ல. கண்டிப்பா பார்ப்போம். இது அடுத்த கட்ட பிரதிவாதங்கள் எப்படி போகுது. அரசு தரப்புக்கு எதிர்த்தரப்பு யாரும் இல்லையா இதை எதிர்த்து பேசு? அதுக்குதான் வந்து வழக்கு போட்டவங்களே எதிர்த்தரப்பு தானே. இந்த வேலை கொடுத்ததே தவறுன்னு சொல்லிட்டு தீரன் திருமுருகன்ற ஒரு வழக்கறிஞர் தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. ராமநாதபுரத்தை சேர்ந்த வழக்கறிஞர் தான் அந்த வழக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் வந்து மற்ற போராட்டங்கள்ல இறந்து போனவங்களுக்கு இது மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கலையே, வாழ்வு உரிமைகளுக்காக போராடினவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வேலை வாய்ப்பு கிடைக்கல, இவங்களுக்கு வந்து நடிகரை பார்க்க போய் இருந்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்களே, இது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்னு தான் அவங்களோட வாதமா இருக்கு. 2 பேருக்கு வழக்கு போட்டிருக்காங்க. தீரன் திருமுருகன் ஒருத்தர் வழக்கு போட்டிருக்காரு, அப்ப இன்னொரு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. 2 வழக்குகளுமே வந்து 21ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கப்படும். பார்ப்போம். அப்ப 21ஆம் தேதி தான் முழுமையான ரிசல்ட் கிடைக்கும். எப்படி என்ன யாருக்கும் அரசு பணி கிடைக்கட்டும், கட்சி பணத்திலிருந்து நீ நிவாரண நிதி எவ்வளவு வேணாலும் தாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, ஸ்னோலினையும் இதையும் எப்படி சமப்படுத்த முடியும்? அதான் கேள்வி. ஒரு சாதி ஆதிக்கத்துக்கு எதிராக போராடுபவர்கள், ஒரு சுற்றுச்சூழல் மாசுக்கு எதிராக தான் உயிரை மாய்த்தவர்கள், மண் கொள்ளைக்கு எதிராக மணல் கொள்ளைக்கு எதிராக போராடி உயிர் நீத்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆமா, எல்லாரும் அந்த லிஸ்ட்ல இவங்களையும் போராட்டக்காரர்கள், தியாகிகள் அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு வழக்கு, அதை ஏத்துக்காதனாலதான் வழக்கு போட்டிருக்காங்க. நீங்க வழக்கு தாக்கல் செய்து பார்ப்போம். நீதிமன்றம் என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுதுங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நன்றி.